Hi everyone, welcome to easy 2 minutes Tamil recipes. இப்போ சிக்கன் முருங்கைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் முருங்கைக்காய் போடுறதுனால இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுருங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுருங்க. அது பொரிஞ்சு வந்த உடனே நீங்கள் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வெங்காயத்தை நீங்கள் அதில் போட்டுருங்க. போட்டு வதக்குங்க கொஞ்சம் நேரம். அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் வதங்கின உடனே நீங்கள் 10-15 கருவேப்பிலையில போட்டு அதையும் சேர்த்து அதில் வதக்குங்க. அது வதங்கிட்டு இருக்கும்போது 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்து வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் போட்டுருங்க. சிக்கன் பீசஸ் போட்டு கிளறி விடுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணுங்கள். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அது 1 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூனு இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை எடுத்து அதில் சேர்த்துருங்க. நீங்கள் இப்போவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக எடுத்ததுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம். நான் முதல்லே போட்டுருவேன், எப்போவுமே ஒரேடியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ முருங்கைக்காய் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு 2 கப் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க. 3 விசில் போட்டுருங்க. உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. 3 விசில் விடுங்க.
விசில் அடங்கினோடனே குக்கரை திறந்து பாருங்கள். குழம்பு கட்டியாக இருக்கும். அந்த குழம்புல நீங்கள் அரைச்சி வச்ச தேங்காவை நீங்கள் அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தவுடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரிவன்.